அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் கான்டினென்டல் ஸ்லோப். இதற்கு முந்தின வீடியோவில் கான்டினென்டல் ஷெல்ஃப் பார்த்தோம், இப்போ ஸ்லோப் பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த சி பெட்டில். ஸோ எதை கேட்டாலும் நீங்கள் சி பெட்லேருந்து தான் ஆரம்பிக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கான்டினென்டல் ஸ்லோப்னா என்ன அப்படின்றது இந்த படத்தை வச்சு மிக அற்புதமாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த படம் தான் உங்களுக்கு கீவேர்டே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு அப்படின்னு நினச்சிக்கிங்க. அதாவது மணற்பரப்பு நிலப்பரப்பு கொண்ட இடம் இது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கடல் பரப்பு. ஸோ கடலில் இருக்கக்கூடிய சி பெட்டுன்றது இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் ஆகி வருது பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலரில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் பார்டர் அப்படி இல்லைன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நீர் பகுதி கிடையாது, கீழே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாமே தண்ணீர் கீழே இருக்கிற நிலப்பகுதியை மட்டும் நம்ம கவனிச்சிட்ருக்கோம். இந்த நிலப்பகுதி யாருக்கு சொந்தமானது, அது எவ்வளோ தூரம் வரைக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சி பெட்டுடைய மிக முக்கியமான கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இந்த குழு இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ சி பெட்டுனா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 3-4 வீடியோ பார்த்துட்டோம். அதே போல் இந்த டயக்ராமுடைய கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டிற்கு சொந்தமானது அல்லது வேறொரு நாட்டிற்கு. இந்த இடத்துல வேற ஒரு நாடை நான் சொன்னேன்னா அது வரைக்கும் இது கணக்கு வரும். அதாவது 350 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய ஃப்ரீடமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சி பெட்டாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டராக மாறிடும். இது எல்லாமே நீருக்கடியில் இருக்கிற நிலப்பகுதி தான் சொல்லியாச்சு. ஸோ நீருக்கு மேலே, அதாவது நிலப்பகுதிக்கு மேலே இருக்க நீர் பார்த்தீங்கன்னா 12 நாட்டிக்கலுக்கு மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வேற ஒரு நாட்டினுடைய கப்பல் இருக்குன்னா தாராளமாக நிற்கலாம். இந்த நாட்டிற்கும் இதற்கும் பெரிய அளவில் சம்பந்தம் கிடையாது. அப்படியே 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே இந்த கப்பல் வந்துடுச்சுன்னா இந்த நாட்டினுடைய அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸஸை எடுக்கக்கூடிய பிக்சராக பார்க்கப்படுது. அது எந்த இடத்துல இருக்குன்னா கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்ற ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த டெரிட்டோரியல் பார்டருக்குள்ளே வரதுனால அதாவது இன்டர்நேஷ்னலுடைய அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பெட்ரோலோ இல்லைன்னா கேஸோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், டெரிட்டோரியல் பார்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதே போல் கான்டினென்டல் ஸ்லோப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். டெரிட்டோரியல் பார்டர்ன்றது 12 நாட்டிக்கல் மைல், அதே போல் கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது 200 நாட்டிக்கல் மைல், அதே போல் கான்டினென்டல் ஸ்லோப்ன்றது பார்த்தீங்கன்னா 350 நாட்டிக்கல் மைல். இவ்வளோ தான் விஷயம். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும். ஸோ இந்த விவகாரங்களை பார்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இதற்குள்ளே இருக்க வளங்களை யார் உபயோகப்படுத்துவது அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான மிக முக்கியமான விஷயமே. கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கான்டினென்டல் ஸ்லோப்பு. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் டயக்ராம் பண்ணுறேன் பாருங்கள். நான் இது எரேஸ் பண்ணிடுறேன். ரைட்டு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த நாட்டினுடைய டெரிட்டோரியல் பெட்டு. இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிட்டட் கான்செப்ட் இல்லை, அதாவது ஒரு சில விஷயங்கள் இல்லை. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிற்கு சொந்தமானது தான். இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் டெரிட்டோரியல் பார்டர் ப்ளஸ்ஸு 200 மைலுக்கு உள்ளே இருக்கிறது கான்டினென்டல் ஷெல்ஃபு. இந்த இடத்துல பாருங்கள், டெரிட்டோரியல் பார்டர் ப்ளஸ் கான்டினென்டல் ஷெல்ஃபு ப்ளஸ் 350 மைலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கான்டினென்டல் ஸ்லோப்பாக பார்க்கப்படுகின்றன. இவை அனைத்தும் இந்த நாட்டிற்குள் மிக இலகுவாக எந்த வேலையை வேணாலும் செஞ்சுக்கலாம். யாருடைய அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் உள்ள வராது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதற்கு இணையான ஒரு கேஸ் ஸ்டடி இதற்கு முந்தின வீடியோவில் ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம். நார்த் சி சம்திங் பார்த்தோம். அதே போல் பங்களாதேஷ் வெர்சஸ் மியான்மர் கேஸு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்ற கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க.
அந்த மெரிடைம் பார்டர் அப்படின்ற கான்செப்டில் அவங்களுக்கு தகராறு வந்து விடுகிறது. இந்த தகராறு 3 பகுதிகளை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சி. டெரிட்டோரியல் சிக்குள்ளே யாரும் வர முடியாது, 12 நாட்டிக்கல் மைல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் EEZ, அது எவ்வளோ தூரம் வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 மைலுக்கு அப்புறம் வரைக்கும் வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டினென்டல் ஷெல்ஃப்னு நம்ம சொல்கிறோம். டெரிட்டோரியல் சிக்கு அடுத்தபடியாகவும் ஹை சிக்கு உட்பட்ட பகுதியும் தான் இந்த EEZன்னு சொல்லப்படுது. இந்த கான்செப்டையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அதே போல் கான்டினென்டல் ஷெல்ஃபு 200 மைலுக்கு அப்பாற்பட்ட பகுதி. அப்பாற்பட்ட பகுதினா என்ன? நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கான்டினென்டல் ஸ்லோப் தான் 350 மைலுக்கு அப்பால். பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கடற்கரை வடிவம் பார்த்தீங்கன்னா மிகவும் கான்கேவ், அதாவது வளைஞ்சி நெலிஞ்சி ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கான்செப்டில் இருக்குது. அதனால் யூகி டிஸ்டன்ஸ் மெத்தட் பயன்படுத்தினால் தங்களுடைய பகுதி குறைந்து விடும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நார்த் சி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதையும் அதையும் நீங்கள் இணைச்சி எழுதலாம், தவறொன்றும் கிடையாது. ரைட். மியன்மர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூகி டிஸ்டன்ஸ் ரூல் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பங்களாதேஷ் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க, மியன்மர் பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அதற்கு என்ன சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டேன் பாருங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிபுனல் ஆஃப் த லா ஆஃப் த சி என்ன சொல்கிறாங்கன்னா, கான்டினென்டல் ஷெல்ஃப் இன்க்ளூடிங் ஸ்லோப் டெலிமினேஷன் ஈக்வி டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஈக்குவட்டபிள் பிரின்சிபல் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும். அதாவது 200 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பாற்பட்ட ஷெல்ஃப் உரிமைகளையும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் 350 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிற்கு அனுமதி கொடுப்பாங்க, ஒரு சில நேரங்களில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாட்டிற்குண்டான வரைபடத்தை பொறுத்து இது மாறும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை மிக நேர்த்தியாக எழுத முடியும். இவை அனைத்தும் சிபெட் அப்படின்ற கான்செப்டில் வரக்கூடிய விஷயங்கள். எதை கேட்டாலும் நீங்கள் எழுதுருவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.